காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சதுலேருந்து 8 மணி வரைக்கும் இவ்வளோ வேலை பார்க்க வேண்டியது இருக்குங்க. நம்ம மாடுங்கள்லாம் பாசத்தோட சேர்த்து வச்ச குப்பையை குப்பை தனியாகவும் சாணி தனியாகவும் அள்ளி அள்ளி கொட்டி வைக்கணுங்க. சாணி அள்ளி கொட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் 2 பசுமாடு இருக்குங்க. 2 மாடுலேயே பாலெல்லாம் கறந்துட்டு பண்ணையில் கொண்டு போய் ஊற்றணுங்க. எங்கம்மா பாலெல்லாம் கறந்துட்டு பண்ணையில் கொண்டு போய் ஊற்றினோடனே மாடு எல்லாத்தையும் பற்றிட்டு போயிடுவாங்க. நடந்தே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மாடு எல்லாத்தையும் வயலுக்கு பற்றி விட்டுட்டு காளான் கொஞ்சம் இருந்துச்சுங்க, அதையும் பறிச்சு வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் பறிச்சுட்டு வந்தாச்சுங்க. எங்கம்மா நடந்தே மாடை வயலுக்கு பிடிச்சிட்டு போயிட்டு அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. வயலுக்கு வந்துட்டு வண்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மாடி எல்லாத்தையும் ஒரு நல்ல இடமா பார்த்துட்டு வீட்டு கிளம்பலான்னு புல்லட் எடுத்து வந்துட்டு இருந்தோங்க. நம்ம ரோடெல்லாம் ஏறி வந்துட்டு இருக்கல ஒரு நாய் வேற செத்து போய் கிடக்குங்க. என்னாச்சுன்னு தெரியலங்க, ஏதோ வண்டி எதுவும் ஏத்திருச்சு போலங்க. பார்க்கறதுக்கு தூங்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. நமக்கு வேற மனசே கேட்கலங்க. எடுத்து ஒரு ஓரமாவது போட்டுட்டு போலாம், புதைக்கலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா எடுத்து போட்டுட்டு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்துட்டு காளான் கொஞ்சம் ஈரம் இல்லாத மறந்துச்சுங்க. அதனால கொஞ்சம் ஸ்ப்ரிங்க்லர் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா டீயை குடிச்சிட்டு மாடியில இருந்து வர தண்ணியையும் மோந்து செடிக்கு ஊத்திட்டு அப்பா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் கிளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க.